ஹாய் ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ ஜேகேவோட என்லெஸ் மேனோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலீன்னு போய் பார்த்துட்டு வந்தீங்கடா, அப்போ தான் அந்த ஸ்டோரி புரியும். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, ஜேகே, டேங், ஜிமின் அப்படி சொல்லிட்டு. ஸோ கிரிஷ் உங்ககிட்ட இது ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி கேட்டிருப்பான். நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடிருப்பாங்க, நீங்களும் ஜேகே மட்டும் இருந்திருப்பீங்க. ஓகேடா, நம்ம ஸ்டோரி அப்படி அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தான் ஜேகே, என்ன ஜேகே வேணும்? இது ஒன்றும் நம்ம காலேஜில் ஜேகே, இது என் வீடு ஜேகே. அப்பா கிரிஷ் யாராவது வந்துடுவாங்க ஜேகே. வேணாம் ஜேகே, நம்ம காலேஜ் போய் வச்சுக்கலாம். பையன் நில்லுன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன ஜேகே உனக்கு வேணும்? வாய் ஐ லவ் யூ. புரியல. பையன் ஐ லவ் யூ. எனக்கு இன்னைக்கே பதில் தெரியணும். நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையா? அது அது ஜேகே, பண்ணுறியா இல்லையா? ஐ லவ் யூ. அது ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. எப்போ கேட்டாலும் ஐ லவ் யூ தான். ஜேகே கத்தாத ஜேகே, எனக்கு புரியுது. என்னடி புரியுது? என்ன புரியுது? ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ. கேட்குதா இல்லையா? காது தெரிந்து கேளு. ஜேகே கத்தாத ஜேகே, ப்ளீஸ் ஜேகே. இப்போ நீ லவ் பண்ணுறியா இல்லையா? எவ்வளோ நேரம் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? வீடு தேடி வந்துட்டுருக்கேன். ஒழுங்கு மரியாதை சொல்லிடு. எனக்கு ஒன்று பிடிக்கும்டி. யார் என்ன எதிர்த்து வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டி. உங்கள் அப்பன்ட்ட போய் பேசணுமா? நான் பேசுகிறேன். யார்? அந்த கிறிஷ் வந்து அடிப்பானா? அடி வாங்குறேன். உன்னுக்காக நான் அதிகம் வாங்குவேன். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். உன்னை பார்த்தா நாளிலேருந்து எனக்கு ஒன்று பிடிக்கும். உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் பொறுமைக்கு எல்லாம் இருக்குது சொல்லிட்டேன் நான். ஜேகே என்ன ஜேகே, நீயும் புரியாமல் பேசிகிட்டு இருக்க. இது வீடு ஜேகே. காலேஜில் போய் ஐ நீட் எஸ் ஆர் நோ, ஜஸ்ட் சே த ஆன்சர். அவ்வளோதான் எனக்கு வேணும். ஆமாவா இல்லையா அதை மட்டும் சொல்லிடு. அதை மட்டும் சொல்லிட்டு நீ கிளம்பிட்டே இரு. எனக்கு பிரச்சனையே இல்லை. நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா நான் இப்படியே போயிடுவேன். என்னை லவ் பண்ணலன்னு சொன்னேன்னா எனக்கு காண்டாயிரும். தயவு செய்து சொல்லு ப்ளீஸ் வாயன். இதுக்கு மேலே நான் ஹார்ஷாலாம் நல்லா பேச முடியலடி உன்கிட்ட. நான் இப்படிப்பட்ட பர்சனே இல்லடி. ஏன்டி இப்படி என்னை கோவப்படுத்துகிற? ப்ளீஸ் டி செல்லம், என்னை பாரு. நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ப்ளீஸ்மா, என்னை லவ் பண்ணுறியா இல்லையா? ப்ளீஸ் இப்போவாது சொல்லு. நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லு. நான் நெக்ஸ்ட் செகண்டே நான் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறேன். நம்ம காலேஜில் பார்த்துக்கலாம். ஊனா எனக்கு புரியல. லவ் பண்ணுறேன். கேட்கலடி. லவ் பண்ணுறேன். கேட்கல. நான் லவ் பண்ணுறேன். நிஜமாவா? ஐயோ, நான் லவ் பண்ணுறேன் ஜேகே. அயன் போய் சொல்லல. ஐ லவ் யூ, 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 ஐ லவ் யூ ஸோ ஸோ மச். உன்னை எப்போ பார்த்தனும் அப்போவே எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்ன என் வீட்டை பற்றி தான் உனக்கு தெரியும்ல ஜேகே. உன் வீட்டை பற்றி எனக்கு மேட்ரே இல்லை. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கு உன்னை பிடிக்கும். இது போதும்டி செல்லம், எனக்கு இது போதும் செல்லம். எனக்கு இந்த ஒரு வேர்ட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை ஹக் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ கொல்லடி. செல்லம் இங்கே பாரு, என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்க ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு ஐ லவ் யூ. இப்போலேருந்து நம்ம சாகிற வரைக்கும் உன்னை நான் விட்டு ஒரு செகண்ட் கூட புரிய மாட்டேன். எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணலாம். புரியுதுல? யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மீ? இப்போலேருந்து ஏன் உங்கள் அப்பா இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டால் கூட உன் கையை இதே மாதிரி எப்போவும் நான் டைட்டாக பிடிச்சிருப்பேன். புரியுதில்ல?
ம் நீ யாருடா என் பொண்ணை லவ் பண்ணுறதுக்குன்னு கேட்டால் கூட நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நீ என்னை விட்டு போக மாட்டேன்ல? ம் உனக்கு நான் வேணும்ல? ம் வேணும் தானே? வேணும். லவ் பண்ணுறது தானே? பண்ணுறேன். என்னை விட்டு போக மாட்டேன்ல? போக மாட்டேன். எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் போக மாட்டேன். உங்கள் வீட்டில் உன்னை பிரெயின் வாஷ் பண்ணால் கூட எனக்கு நீ தான் வேணும். ஐ லவ் யூ. இப்போ நான் போகிறேன். காலேஜில் மீட் பண்ணலாம். கிளம்புறியா? இல்லை இருந்துட்டு போ. இல்லை நான் கிளம்புறேன். ஓகே ப்ளீஸ். சரி பாய். அப்படியே சொல்லிவிட்டு இப்போ ஜேகே செம்ம ஹாப்பியாக அந்த பிளேஸ்லேருந்து போகிறான். நீங்களும் போகிற ஜேகேவே ஒரு மாதிரி டியரியோஸோடு பார்த்துட்ருக்கீங்க. இப்போது ஜேகே அங்கே ஜிமினும் அவங்க உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அங்கே போய் அவங்க கூட உட்காந்துக்கிறான். அப்போது ஜிமின் தேங்க பார்த்துட்டு, டேய் அவனை பாரு, ஏண்டா சினிங்கிக்கிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு இவனுக்கு? என்னாச்சுன்னு கேள. ஏன் சோறு போய் கேட்குறது? யாருடா அவன் அடி வாங்குறது? போடா அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். சரி ஜேகே சார், ஜேகே சார். என்னடா என்னடா வரும்போது ஏதோ இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வந்த, இப்போ என்ன வீட்டுக்கு போகும்போது ஜாலியாக போகிற? என்னாச்சு? சீ வெக்கப்படாத சொல்லு. வயன் எனக்கு ஓகே சொல்லிட்டாலே அப்படி சொல்லிட்டு ஜிமினோட சீக்ஸை பிடிச்சி ஆட்டுறான். ஐயோ வலிக்குதுடா. என்னது புரியல அப்படி சொல்லிட்டு ஜிமினோட அவங்க மூஞ்சியை பார்த்துட்டு, நிஜமாவா? அவ்வளோ லவ் பண்ணிட்டானா நீயா அப்படி சொல்லிட்டான். ஐயோயோ டே மச்சான், இவனை கையில் பிடிக்கவே முடியாதுடா. நம்ம நீ 2 பேரும் தான்டா, பேசாமல் நம்ம 2 பேர் பேர் ஆயிக்கோமா? ஐய யாரா நீ அப்படி சொல்லிட்டு ஜிமின் தேவங்க ஒரு மாதிரி மேலேயும் கீழேயும் பார்க்குறான். ஏச்சி அந்த இது இல்லை, ஃப்ரெண்ட்ஸில் பேர் ஆகிக்கலாமான்னு கேட்டேன். சோபா அதானே, நான் கூட நீ வேறு யாரோன்னு நினச்சேன். இந்த சைட் நீங்கள் ஒரு மாதிரி பிளஸ்ஃபுல்லாக அங்கே ஒரு குட்டி ஓட மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே கால் விட்டு ஆட்டிட்டு அது கூட விளாண்டுட்டு அப்படியே உங்களுக்கு சிரிப்பு, உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது ஜேகேன்னு நினச்சி. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகேவோட தாட்லேயே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ பக்கத்தில் டெய்ஸி, என்ன வயன் ஒரே குஷி போல்? அப்படிலாம் இல்லடி, எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குடி. இருக்கும்டி இருக்கும். உனக்கு ஒன்று தெரியுமா? என்னது? நீ ஜேக்கோட லவ் அக்செப்ட் பண்ணிட்ட அதானே? இது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு ஜிமின் சொன்னா. ஜிமினா? என்னடி இப்போல்லாம் ட்ராக்கு வேற எங்கேயோ போகுது. ஏய் சும்மா என்னடி ப்ளஸ் ஆகிற? உனக்கு ஜிம்னை பிடிச்சிருக்கா என்ன? பிடிச்சிருக்கு, ஆனால் பிடிக்கல. எனக்கு ஒரு வகையில் அவனை பிடிச்சிருக்குடி, ஆனால் அவன் பண்ணுறதெல்லாம் சில டைம் இரிட்டேட் ஆகும், அவ்வளோதான். ஆனால் பிடிச்சிருக்கான்னு கேட்டேன்னா எனக்கு தெரியல. என்னடி ஷையெல்லாம் ஆகுற? நடத்துடி நடத்து. நான் வேணா அதாவது ஹெல்ப் பண்ணிட்டா, ஒன்றும் கிழிக்க வேணாம். இப்போது டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் டைம் ஒரு 7 o'clock இருக்கும். நீங்கள் எல்லாம் காஃபி குடிச்சிட்டு உங்கள் ஹாலில் உட்காந்து விளாண்டுட்ருக்கீங்க. நீங்கள் நடுவில் உட்காந்துட்ருக்கீங்க. இந்த சைட் மினி, இந்த சைட் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபன்னாக விளாண்டுட்ருக்கீங்க காஃபி குடிச்சிட்டு. அப்போ கரெக்டாக கிரிஷ் என்ட்ரு ஆகுறான். அவன் ஃபஸ்ட்டு வந்தோடனே உங்களை தான் பார்க்குறான். பக்கத்தில் ஜேகே, நீங்கள் ஜேகே மேலே அடித்து விழுந்து அந்த மாதிரி விளாண்டுட்ருக்கீங்க. அவனுக்கு அது பார்க்க செம்மையாக வெறியாகுது. அவன் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறான். நீங்கள் யாருமே கண்டுக்கலை. அவன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். மாமா எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு திரும்பி நீங்கள் விளாண்டுட்ருக்கீங்க. கிருஷிக்கு அதை பார்க்க செம்மையாக காண்டாகுது. வயன் மாமா என்ன மாமா? எனக்கு
தலை வலிக்குது, காஃபி போட்டு வா. அத்தை இருப்பாங்க, எனக்கு நீ தான் போட்டு தரணும். நான் ரூமுக்கு போகிறேன், எடுத்துகிட்டு வா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்க போகிறீங்க. அப்போ ஜேகே என்ன எங்கே போகிறேன்? ஜேகே கையை விட்டு ஜேகே எங்கே போகிறேன்னு கேட்டேன். ஜேகே கையை விட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை விட்டுட்டு நீங்கள் கிச்சனுக்கு போகிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மூஞ்சியை பார்த்துட்டு, டேய் என்னடா இது, டேய் அப்போ யாரா குறுக்கால வந்து எனக்கு செம்ம காண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே செம்மையாக கோவத்தில் உட்காந்துருக்கான். டேய் விட்ரா, இது வந்து வயன் வீடு, நம்ம காலேஜில் போய் பேசிக்கலாம். சரி போ, நீ கிச்சனுக்கு போ, அங்கே யாராவது வராங்களான்னு பார்த்துக்குறோம், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே உங்கள் பின்னாடி கிச்சனுக்கு வரான். நீங்கள் கிச்சனுக்குள்ளே போயிட்டு பால் பாத்திரம்லாம் எடுத்து பாலை சூடு பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே உங்கள் பின்னாடியே வந்துட்டு, வயன் என்னடி இந்த வீட்டில் நீ ஸ்லேவ் மாதிரி இருக்கு. ஜேகே ஒன்று யார் இங்கே வர சொன்னா? தயவுசெய்து வெளியே போ, உன்னை இங்கே யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். ப்ளீஸ் உன்னை கெஞ்சி கேட்குறேன், நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும்னா தயவு செய்து வெளியே போ, கையெடுத்து கும்பிட்றேன். வயன் என்னடி நடக்குதுங்க? எனக்கு செம்மையாக வெறியாகுது. எனக்கு நீ இதை பண்ணுறதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலை. ஜேகே ப்ளீஸ் உங்கள் கோவத்தெல்லாம் அடிக்கவே ஜேகே ப்ளீஸ். இப்படி தான் ஜேகே என் வீடு இருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ். இதுக்கு தான் நான் சவுத் கொரியா போகிறேன்னு சொன்னேன், நீ தான் இருன்னு சொன்னேன். இதெல்லாம் பார்க்குறதுக்கு தானே இருக்க சொன்னியா? ஜேகே ப்ளீஸ், நாளைக்கு போய் அம்மாவை மீட் பண்ணிவிட்டு நானும் உங்க கூட ஊருக்கு வந்துடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், இதெல்லாம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பொறுத்துக்கோ எனக்காக ப்ளீஸ். ஜேகே ஜேகே ப்ளீஸ் ப்ளீஸ் விடு ஜேகே. ஜேகே ப்ளீஸ் ஜேகே, யாராச்சும் ஜேகே யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும் ப்ளீஸ். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு போயிடுறான். நீங்கள் போகிற ஜிகேவே பார்க்குறீங்க, சுற்றி பார்க்குறீங்க, யாராவது பார்த்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம பயம். இப்போ நீங்கள் அதை மட்டும் யாராவது பார்த்துருந்தாங்கன்னா நீங்கள் அன்னைக்கே சமாதியாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் அவசரமாக காஃபிலாம் போட்டு ஜேகேவை நீங்கள் பார்க்கவே இல்லை. நீங்கள் அப்படியே நேராக கிறிஷ் ரூமுக்கு தான் போகிறீங்க. கிறிஷ் ஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கான். ஸோ நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. உனக்கு காஃபி போட இவ்வளோ நேரமா? இல்லை பால் சூடு பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி அங்கே வச்சுட்டு என் பக்கத்தில் வந்து உட்காரு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நீங்கள் டேபிள் மேலே அதை வச்சுட்டு அவன் பக்கத்தில் வந்து உட்காடுறீங்க. வயன் மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது அவன் உங்கள் ஹேண்ட் அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே அதை இன்டர்லாக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே அந்த கையை பார்த்துட்டே இருக்கான். உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமாடி? ஐ லவ் யூ டி. மாமா என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. ஐ லவ் யூ டி. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடி. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீங்கள் செம்ம ஷாக்கிங்கா. அவன்கிட்ட கையை எடுத்துட்டு, மாமா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க மாமா? நான் உங்களை அப்படி நினைக்கவே இல்லை. என்ன எனக்கு புரியல. அப்புறம் எப்படி நினச்ச? மாமா அது மாமா நான் உங்களை அப்படி நினைக்கவே இல்லை மாமா. சாரி மாமா, எனக்கு இதில் இஷ்டம் இல்லை. என்னல? ஓ அப்போது நீ காலேஜில் எவனையோ லவ் பண்ணுற? யார் அவன் பேர்? ஜேகேவா ஜிமேனா டயாங்க? ஐயோ மாமா அவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன லவ் பண்ணுறதுக்கு என்ன முடியாதா? ஐயோ மாமா ப்ளீஸ் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்னடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? நான் உன்னை லவ் பண்ணுறேன். அப்படியெல்லாம் உன்னை யாருக்காக விட்டு கொடுக்க முடியாது. நான் இப்போ மாமா கிட்டே பேசுகிறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிற? உன்னைய நான் இங்கே என்கேஜ்மெண்ட் பண்ண முடிச்சுட்டு தான் உன்னை எனக்கு காலேஜ் அனுப்புவேன். மாமா ப்ளீஸ் மாமா நான் யாரையும் லவ்வும் பண்ணல, உங்களையும் நான் லவ் பண்ணல. ப்ளீஸ் மாமா என்னை விட்டுருங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. எவ்வளோ வருஷம் நான் வெயிட் பண்ணுறது? உனக்கும் நான் லவ் பண்ணுறது புரியும், உன்னை லவ் பண்ணுறது தெரியும் தானே? எனக்கு தெரியாது மாமா. சரி இப்போ தெரிஞ்சிச்சுல என்ன லவ் பண்ணு.
மாமா ப்ளீஸ் மாமா என்னை புரிஞ்சுக்கோங்க. அப்படிலாம் என்னை புரிஞ்சுக்க முடியாதுடி செல்லம். எனக்கு நீ வேணும். எவ்வளோ நேரம் தான் நானும் ஒன்று தூரத்துலேருந்து பார்த்து லவ் பண்ணிட்டுருக்கிறது. ஆ மாமா மாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ப்ளீஸ் உங்களை அப்படியே கையை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து உங்களை கிஷ் பண்ணுற மாதிரி வரான். மாமா மாமா ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. மாமா என்னை விட்டுருங்க. நான் இந்த மாதிரிலாம் உங்களை நினச்சதே இல்லை. ஐயோ அழுகுறியா செல்லம்? பரவாயில்ல நீ அழு. ஆனால் நீ எனக்கு வேணும்டி. நீ எனக்கு வேணும். நீ எனக்கு தான், நான் உனக்கு தான். இது யாராலையும் மாற்ற முடியாது. ஏன் மாமா ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கு. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ஹலோ, என்ன இங்கே உயிரை கொடுத்து ஒருத்தர் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், என்ன போன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே பக்கத்தில் இழுத்து அவங்கள அப்படியே கிஸ் பண்ணுறதுக்காக நிறையா ட்ரை பண்ணுறான். ஓகே ஆர்மீஸ், இந்த பாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன்டா. இன்னும் 2-3 பார்ட்ஸில் இந்த எபிசோடு இந்த சீரீஸ் முடிஞ்சிடும்டா. ஸோ நான் சீக்கிரமாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஜேகே இந்த விஷயம் ஜேகேக்கு தெரிய வருமா? இந்த விஷயம் தெரிஞ்சால் ஜேகே என்ன பண்ணுவான்? கிறிஷுக்கும் ஜேகேக்கும் என்ன நடக்கும்? ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய் பாய், லவ் யூ ஆல். சாப்பிட்டு தூங்குங்க. டடா, லவ் யூ.